அத்தியாயம் 7. இன்னொரு வார்த்தை பேசினீங்க மரியாதை கெட்டுடும் என்று நித்திலா அருளரசின் கையை வேகமாக விட்டதில் வாசல் கதவில் மோதி கீழே விழப்போனார். அவர் விழும் முன்னமே அன்னையை தாங்கி பிடித்த ரகுவரன், நித்திலா என்றான் கர்ஜனையாக. என்ன நித்திலா என்று ஆவேசமாக கணவனை பார்த்தவள், அவங்க என்ன அடிச்சப்ப வராத ரோஷம், என்ன வெளியே பிடிச்சு தள்ளினப்ப வராத ரோஷம், நான் தடுக்க போது மட்டும் வருதா உங்களுக்கு என்றிடம் முதல் முறையாக தன்னை எதிர்த்து பேசும் மனைவியின் பேச்சில் திகைத்து போனான் ரகு. ஏய், என்ன காரியடி பண்ற? பெரியவங்களுக்கு மட்டும் மரியாதை இல்ல? இப்படியே நான் உன்னை வளர்த்து செய்யறதையும் செஞ்சுட்டு நெஞ்சு நிமித்துட்டு மாமியார் புருஷனும் பார்க்காம எல்லாரும் எதிர்த்து பேசுற, எங்கிருந்து கத்துக்கிட்ட? வாய மூடு என்ற சுந்தரி நித்திலாவை கை ஓங்க அதையும் தடுத்து பிடித்தவள், இது எங்க குடும்ப விஷயம், நீ தலையிடாத. மரபுகளை கூட்டிட்டு போய் சீராட்டுற வேலையை மட்டுமே பாரு. இன்னொரு வார்த்தை பேசுன நான் மனுஷன் இருக்க மாட்டேன். எல்லாரும் பாக்குறாங்க, அம்மா விடு நித்தி என்று மனைவிக்காக பரிந்து கொண்டு வந்த வேல்முருகன், என்ன இருந்தாலும் உன்னால ஒரு உயிர் போயிருக்கு, அந்த வருத்தத்துல கூட குறை பேசதான் செய்வாங்க, நீ பொறுத்துதானே போகணும், முதல்ல உள்ளவா என்று அழைத்தார். நிறுத்துங்கப்பா, என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க? குழந்தைக்கு இப்படி ஆனதெல்லாம் எனக்கு வருத்தம் இருக்கு, அதனாலதான் நான் பொறுமையா இருக்கேன். அதுக்காக நான் தப்பு செஞ்சுதான் ஆயிடுமா? என்ன நடந்தது கூட விசாரிக்காம ஒரு பக்கம் சொன்னதை மட்டும் வச்சு என்னால உயிர் போச்சு வாய்ப்புசாம சொல்றீங்களே, அதை நீங்க பாத்தீங்களா என்றிடம், நிலா போதும், அதிகமா பேசுற, இதோட நிறுத்திக்கிறது உனக்கு நல்லது என்று ரகுவின் வார்த்தைகளை அவள் மதித்ததாகவே தெரியவில்லை. அவன் புறம் திரும்பாமல் தன் பேச்சை தொடர்ந்தான். நான் உங்க பொண்ணுப்பா, நகைக்காக ஒரு குழந்தை அழிக்கிற அளவு நான் கொடூரமானவளா இருப்பேன்னு நீங்க நம்புறீங்களா? இவங்க சொன்ன வார்த்தையை நம்பி எனக்கு கொலகாரி பட்டம் கட்டுற உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட நான் அப்படி செய்திருப்பேன்னு யோசிக்க முடியல. ஆனா உன்னாலதானே ரூபிக்கு இப்படி ஆகியிருக்கு. ஹரி அவ்வளவு சொல்லியும் உனக்கு அப்படின்னா அந்த நகை மேல ஆசை? எனக்கு நகை மேல ஆசையா என்று விரக்தியாக பார்த்தவளின் கண்களில் இப்போது கண்ணீரின் வருத்து முழுதாக நின்று போயிருந்தது. ரூபிக்கு நடந்த அசம்பாவித்ததுக்கு காரணம் அவளும் அவளோட பிடிவாத குணமும் தானே தவிர நானும் நகையும் இல்ல. அதுவும் இப்பவோ செய்யப்படுற வளகாப்புக்கு இப்ப நகைய பத்தின பேச்சு எதுக்கு எடுத்தான் யாராவது கேட்டீங்களா? அதை விட ஏற்கனவே பிள்ளை பெற்றவளுக்கு இந்த நேரத்துல எந்த அளவு கவனமா இருக்கணும்னு தெரியாதா? பின்பக்கத்துல பாசி அதிகம், வழுக்கிட கூட தான் அவளோட துணியை துவச்சு காய வச்சு மடிச்சு கொடுக்கறவண்ணா, ஏதாவது தேவைனாலும் படிய விட்டு இறங்காம சொல்லணும் சொன்னவண்ணா. ஆனா அதையெல்லாம் மீறி அங்க என்ன தேடி வருமளுக்கு தன்னோட நிதானத்துல இல்லாதவள, ஏன் என்ன தேடி வந்தான்னு யாராவது கேட்டீங்களா? நகையை கொடுக்கலன்னு சொல்றீங்களே, யார் நகை யார் உரிமை கொண்டாடுறது என்றதுதான் தாமதம். ஏண்டி, அதெல்லாம் என்ன உங்க அப்பா வீட்டுல இருந்து மூட்டை கட்டிட்டு வந்ததா, இல்ல வியர்வை சிந்தி நீ சம்பாதிச்சதா? எல்லாமே என் மகனோட உழைப்பு. என் மக கஷ்டத்துல உட்காந்து காலாட்டி சோறு தின்னுட்டு என் மகளுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லுவியா? அண்ணி, இவளை எந்த காட்டேறி பிடிச்சு ஆட்டுதுன்னே தெரியல, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் அவகிட்ட பேசுறேன் என்றார் சுந்தரி. இவகிட்ட பேச என்ன இருக்கு? ராத்திரி பகல ஓடி ஆடி லட்ச லட்சமா சம்பாதிக்கிற என் மகனுக்கு இத்தனை வருஷம் உட்கார வச்சு சோறு போட்டாம் பாரு. வேளா வேலைக்கு சுடுசோறு தின்ற கொழுப்பு உன் மகளை பேச வைக்குது. இல்லாம கொடுத்திருக்கிற இடம் சும்மாவா பின்ன? அப்பா அம்மாவை விட்டுட்டு இங்க குடியேற்றுற அளவுக்கு என் புள்ளைய எப்படி மயக்க வலிச்சு போடுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா என்றவரின் வார்த்தைகளில் துடித்து போன நித்திலாம் கணவனை பார்க்க, உன்னை பேசாதுன்னு சொன்ன கேட்டியாடி என்று குற்றம் சாட்டும் அனல் பார்வை அவனிடம். இப்போதும் தன் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாமல் அடங்கி நடந்து பழக்கப்பட்ட மனைவியை மட்டும் பார்த்து வந்திருந்தவனுக்கு இப்போது அவள் மாற்றத்தை அத்தனை எளிதாக ஏற்க முடியவில்லை. பொண்ணா வளர்த்து வச்சிருக்கீங்க, ஒரு பொம்பளைக்கு நாவடக்கம் தேவை. ஆனா என் மகனையே பேசுறா. இத்தனை ஆங்காரம் ஆகாத ஒரு பொம்பளைக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா என் மகளுக்கு அவன் அண்ணன் பணத்தை உரிமை இல்லைன்னு ஆகிடுமா? அப்படியே இருந்தாலும் அதை சொல்லி இவ யாரு? நகையை கொடுக்க மாட்டேன் சொல்ல, அது என்ன இவளோட சம்பாதித்தியமா? தின்றது தண்ட சோறு, இதுல எனக்கு ஆக்கி போட்டு பார்த்துக்க இவளுக்கு கசக்குதா என்ற அருளரசிக்கு தன் எதிரிலேயே மகனை பேசியது தாழ முடியவில்லை. இந்த வீடு வசதி புடவை எல்லாமே என் மகன் போட்ட பிச்சை, அவன் இல்லைன்னா இவ ஒண்ணுமே இல்ல. ஆனா வெளியே போய் நாய் பாடுபடுறவனுக்கு வாய்க்கு ருசி ஆக்கி போடாம எத்தனை நாள் பட்டி போட்டிருக்கா தெரியுமா என்று எப்போதோ நடந்த நிகழ்வுகளை இன்று எடுத்து போட்டு பேச பொறுக்க முடியாத நிலா, வாய மூட இல்ல மரியாதை கெட்டுடும் என்று சுட்டு விரல் நீட்டிய நித்திலா கோபத்தோடு அவரை நெருங்க அருளரசி 2 அடி பின்னே நகர்ந்தார். அதே நேரம் உள்ளே இருந்த ரூபி, என்னங்க அண்ணி ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க, என்னால தூங்க முடியல என்று சோர்வோடு சொல்ல வெளியில் வந்தவன், நித்தி, ரூபி குழந்தை மாதிரி உனக்கு தெரியாதா? அவளுக்கு சரியா நிக்காம கேட்டதை கொடுத்திருந்தா இன்னைக்கு என் குழந்தையே போயிருக்காது என்று ஹரி மனைவிக்காக வக்காலத்து வாங்க, போத நிறுத்தினா
தேவையில்லாம பேசி என்னைய பேச வைக்காத. என் மகளை பேசிடியாடி நீ, அவ விருப்பப்படிதான் அவ இருப்பா என்று அருளரசி அப்போது மடங்காமல் பேச, உன் மக இப்படி இருக்க காரணமே நீதான், உன்னோட வளர்ப்பு தான். உன் மகளை ஒழுங்கா வளர்க்க துப்பில்லாத நீ எல்லாம் என்ன பேசவே கூடாது. அவ விருப்பப்படி விட்டுட்டு இப்ப குட்டி சவரா போயிருக்கா. நித்தி, அவ உனக்கு அண்ணி, என்ன பேசுற என்று ஹரிக்கு மற்றவர்களின் எதிரில் மனைவியை பேசுவது தாழ முடியவில்லை. உண்மையா பேசுறேன்னா அது உங்களுக்கு கசக்கத்தான் செய்யும். நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு அவளுக்கு 2 வயசுதான் வித்தியாசம். நான் இந்த வீட்டு மருமகளா பொறுப்பா இருக்கணும், அனுசரில நடந்துக்கணும், விட்டு கொடுத்து போகணும். 1008 வியாக்கியானம் பேசுறீங்களே, அதுல ஒன்னாவது அவளுக்கு சொல்லி இருந்தா இன்னைக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. நீங்க எல்லாரும் கொடுக்கற செல்லம் கல்யாணமாகி 12 வருஷமாகியும் அவளோட பிடிவாத குறைக்காம வச்சிருக்கு. குற்றவாளின்னு பார்த்தா நீங்க எல்லாரும் தான். ஆனா நீங்க என்ன பேசுறீங்களா என்று ஹரியம் கேட்க இப்போது எகிரி கொண்டு வந்தார் சுந்தரி. உன்னால என் தங்கச்சி கொண்டு எழுந்துட்டு படுத்துட்டு இருக்காடி, ஆனா நீ என்ற ரகு அவளை நெருங்க மகனை தடுத்த அருள், வேணா ரகுவரா, இனி இவ எத்தனை உயிரை காவு வாங்க காத்திருக்காளோ, இவ உனக்கு வேண்டாம் என்று மகனை கட்டிக்கொண்டு உப்பாரி வைக்க, குதித்து போன நித்திலா அருளை ஒரு பிடி பிடித்தாள். தாய் தங்கை என்று பாரபட்சம் இல்லாமல் பேசவளை கண்ட ரகுவரனுக்கு கட்டுக்கடங்காத கோபம். என்னடி, கொஞ்சம் விட்டா நீ மட்டும் சரி, நாங்க எல்லாரும் தப்புங்கிற மாதிரி பேசிட்டு போற. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் நீயா பேசுற மாதிரி தெரியல. உன் சகவாசம் பேச வைக்குது. என்ன என்ன சகவாசம்? நான் என்ன பண்ணினேன்? அதுதான் ரயில வருது கூட தெரியாம அரட்டை அடிச்சுட்டு இருந்தியே, அவ சொல்லி கொடுத்து தானே இவ்ளோ பேச்சு பேசுற. இதுக்குதான் நான் அப்பவே அந்த மாதிரி சகவாசம் வேண்டாம், நம்ம குடும்பம் நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். கேட்டியா? அப்போ எனக்கு சொந்தமா அறிவில்ல, அடுத்தவங்க சொல்லி கொடுத்து பேசுறேன்னு சொல்றீங்களா? அதுதான் நீ பேசுற பேச்சுலே தெரியுதேடி. அந்த சத்திய பார்க்கிற வர ஒழுங்கா இருந்தவ இப்படி யாரு என்னன்னு பார்க்காம எடுத்தறிஞ்சு பேசி குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு இருக்க. ஒழுங்கா எங்க அம்மா கிட்ட மன்னிப்ப கேட்டுட்டு உள்ளவா. உன்னதான் சொல்றேனா, மரியாதையோட வாழறவனா. இதுக்கு மேல இங்க நின்று எல்லாரும் வாய்க்க அவளாகாம அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உள்ளவா. முடியாது, நான் என்ன தப்பு செஞ்சு மன்னிப்பு கேட்க என்று நிமிர்வோடு கேட்டவளை அதிர்ச்சியோடு பார்த்த சுந்தரி, வேண்டாண்டி, இன்னைக்கு அளப்பதிவா இல்லைன்னு நோக்கடிச்சிட்ட. இனியும் மாப்பிள்ளை இருந்து பேசாம அவர் சொன்னது செய், அதுதான் உனக்கு நல்லது என்ற போதும் அவள் அழுத்தமாகவே நின்றாள். உன்னை தாண்டி சொல்றேன், யானை கொழுப்படுத்து தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி உன் வாழ்க்கை நாசமாக்கிக்காத, சொன்னது செய். ஊர்ல போய் பாரு, இவ்வளவு பொண்ணுங்க இந்த வசதி கூட இல்லாம சீர்படுறாங்க. ஆனா மாப்பிள்ள உனக்கு எந்த குறை இல்லாம வச்சிருக்காருடி. இதெல்லாம் அண்ணி மனசு வைக்கலன்னா நடந்திருக்குமா? நீ வாழற வாழ்க்கை ஏன் அண்ணி போட்ட பிச்சை. அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. முடியாது, அவங்க பேசின பேச்சுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நான் உள்ள வருவேன் என்றவளின் குரலில் அத்தனை உறுதி. எங்க அம்மா மன்னிப்பு கேட்கணுமா? அவங்க வயசுன்னு ஓ வயசு என்ன? என் வார்த்தைக்கு மரியாதை இல்லாம இத்தனை பேர் எதிரில எங்களை அசிங்கப்படுத்தி என்ன நெஞ்செழுத்து இருக்கிறடி உனக்கு என்றவன் முதல் முறையாக அவளை கை நீட்டி அறைந்திருந்தான். இத முதலே செஞ்சிருந்தா அவ இவ்வளவு பேசிருப்பாளா? பொட்ட கழுதைக்கு என்ன திமிரு? இவளை வைக்க வேண்டிய இடத்துல நீ வெக்கல ரகுவரா. அதுதான் இந்த ஆட்டமா ஆடுறா. இனி இவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா நான் உயிரோட இருக்க மாட்டேன் என்ற அருளரசி சட்டமாக வீட்டு வாசலில் அமர்ந்து கொண்டார். இனி நீ என்ன வான் சொன்னாலும் நான் இந்த வீட்டுக்கு வர நான் தயார் இல்ல. அதற்கு மேலும் பேச பிடிக்காதவளாக திரும்பி நடக்க போக பதறி போன வேல்முருகன் மகளை தடுத்து நிறுத்தினார். எப்ப என்ன கட்டி கொடுத்து உங்க கடமை முடிஞ்சிருச்சு நீங்க நினைச்சீங்களோ அப்பவே என் மேல மட்டும் இல்ல, நான் எடுக்கிற முடிவு மேலேயும் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. இவ்வளவு நாள் நம்ம அப்பா அம்மா புருஷன்னு பாசத்தை முன்னிறுத்தி எல்லாருக்கும் அடிமை இருந்ததுக்கான பலனை அனுபவிச்சுட்டேன். இனி யாருக்கும் என் வாழ்க்கை எடுக்க நான் தயாரா இல்ல. நீங்க என்ன சொல்றது? சுயமரியாதை இழந்து இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். பொட்டச்சிக்கு புருஷன் கிட்ட அப்படி என்ன வீம்பு? உன் மாமியார் கிட்ட இறங்கி போனா நீ குறைஞ்ச போயிடுவ. சொன்னா கேளு நித்தி, அவசரப்படாத என்று தாயின் வார்த்தைகளை கேட்க கூட அவளுக்கு பிடிக்கவில்லை. அடங்காம போறவ தப்பு தவறி கூட என் வீட்டு வாசப்படியை மிதிச்சிடாத. ஊர் உறவுக்கு என்னால பதில் சொல்லலாம் முடியாது. கொழுப்படுத்தி வாழ்க்கையை கெடுத்து வாழ விட்டு இருக்க உன்னால முடியும். ஆனா உன்ன மாதிரி ஒருத்தையை சேர்த்து காலம் முழுக்க அவமானப்பட நான் தயாரா இல்ல என்று சுந்தரி சொல்ல, கீழே விழுந்திருந்த தன் பர்சையும் போனையும் எடுத்துக்கொண்டவள் சிரிப்பையும் அணிந்து கொண்டாள். புருஷன் இல்லாம உனக்கு ஒரு வாழ்க்கை இல்லடி, அவ இல்லாம வாழ்ந்துடுவியா? அவன் சொன்னதை கேட்டு நடந்தனா உனக்கு இந்த வீட்டுல இடம் என்று எச்சரித்த அருளரசியை ஏளனமாக பார்த்தவள் வேகமாக நடக்க தொடங்கினாள். பொறுமைக்கும் எல்லை உண்டு என்று நித்திலாவின் சகிப்புத்தன்மை பொறுமை அனைத்தும் விடை பெற்று விட்டது. அவளை நோக்கி வீசப்பட்ட வார்த்தை அம்புகளில் அபார்ட்மெண்டை விட்டு லிப்டில் கீழே வந்த நித்திலா தன் போக்கில் நடக்க தொடங்கி விட்டாள். அவள் தண்டு சோறு தின்பவளா, மயக்கை வலித்து போடுபவளா
என்னமோ ரகு இவரிடம் வாங்கி இருப்பது போலான பேச்சுகளும், அதற்கு தன் மனைவி அப்படிப்பட்டவள் என்று ஒரு வார்த்தை கூட அவளுக்காக பேசாதது, அருளுக்காக கை நீட்டிய ரகுவரன் மீதான கோபம் என்று இன்னும் அவளை சீர வைத்தது. அவனை எங்கும் எப்போதும் விட்டு கொடுக்காத அவளுக்காக ஒரு வார்த்தை கூட பேசாது அவளை விட்டு கொடுத்து விட்டவனிடம் தழுந்து போக அவள் விரும்பவில்லை. இவ்வளவுதான் அவள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தம். இந்த பெயரை வாங்குவதற்காக அவள் இத்தனை நாட்கள் காத்திருந்தாள். தன்மானம் இழந்து இனியும் அந்த வீட்டில் இருக்க அவள் தயாராக இல்லை. சுடுசோரை விட சுயமரியாதை பெரிது. அப்படி என்ன, தனியாக அவளால் வாழ்ந்து விட முடியாது. தனியாக பிறக்கும் அனைவரும் ஒரு நாள் தனியாகத்தானே போய் சேர வேண்டும். உடன் யாரும் வரப்போவதில்லை. ஆனால் இடையினில் வாழும் வாழ்க்கை அழகானதாக இல்லை என்றாலும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டுமே. கவிழ்ந்திருந்த இருளை வெறித்தவாறு அங்கிருந்த பார்க்கில் அமர்ந்திருந்தவளின் உள்ளம் கொதித்துக் கொண்டிருந்தது. தன் வாழ்வில் இப்படி ஒரு நாள் வரும் என்று அவளுமே எதிர்பார்க்கவில்லை. இத்தனை நாள் காதலும் பாசமும் அவளை கட்டி வைத்திருந்ததில் புரியாமல் இருந்த பல விடயங்கள் இன்று புரிந்தது. கால்களை கட்டிக்கொண்டு முகத்தை புதித்து அமர்ந்திருந்தவளின் மனம் அத்தனை எளிதாக சமன்படவில்லை. எத்தனை நேரம் அமர்ந்திருந்தாலோ போலீஸ் ஜீப்பின் சத்தத்தில் நிமிர்ந்தவள் முன்னே பெண் போலீசார் நின்றிருந்தனர். ஆம், அபார்ட்மெண்ட் வாசிகளில் சிலர் மகளிர் போலீஸுக்கு அழைத்து விட வந்தவர்கள் நித்திலாவிடம் விசாரித்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லினர். ஆனால் அதற்கு நித்திலா தயாராக இல்லை. இது எங்க குடும்ப விஷயம் மேம், நான் பாத்துக்கிறேன் என்றாள். இல்லம்மா, உன் மாமனார் புருஷன் உன் மேல கை நீட்டினாங்களாமே, இதெல்லாம் டொமஸ்டிக் வயலன்ஸ்ல வரும். நீ கம்ப்ளைண்ட் கொடு, நாங்க 4 நாள் உள்ள வச்சா வழிக்கு வந்துடுவாங்க. உள்ள வைக்கிறதுனால என் வாழ்க்கை மாறிடுமா, இல்ல சொடுக்க போடுற நேரத்துல அவங்க எல்லாரும் திருந்திடுவாங்களா மேம்? அதை விட என் குழந்தைங்க அவங்க அப்பாவை பார்க்க ஜெயிலுக்கு வரணுமா? அப்பாவை உள்ள தூக்கி வச்ச அம்மானுக்கு என் மேல பிள்ளைங்களுக்கு என் மேல வெறுப்பு வர நான் காரணமாகணுமா மேம்? என்னம்மா பேசுற? ஆமா மேம், என்ன இருந்தாலும் எங்களால 2 உயிர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. இதை விட அவங்களை நல்லபடியா வளர்த்திருக்க நாங்க தான் இனி அவங்களுக்கான பொறுப்பு. அவர் தான் அப்பா, நான் தான் அம்மா. இதை மாத்த முடியாது. நீங்க சொல்றபடி நான் செய்தா என் மேல இன்னும் பழி சொல்லணும்னு காத்துட்டு இருக்க என் மாமியார் அம்மாவும் அதை தானே செய்வாங்க. இதனால என் குழந்தைங்க எனக்கு இல்லாம போயிடுவாங்க மேம். ஆவேசத்தின் அவசரத்துல கொட்டி கவிழ்த்துட்டு நாளைக்கு அழுது பிரயோஜனம் இல்ல. என் வாழ்க்கை நான் தான் வாழ்ந்தாகணும் என்றவளின் பேச்சில் இருந்த தெளிவிலும் உறுதியிலும் வியந்தவர். அப்ப ஏன் இங்க இருக்க? உன் வீட்டுக்கு போக வேண்டியது தானே? அதை நான் பாத்துக்கிறேன் மேம் என்றவள் தைரியமாக சொல்லவும் ஒரு கேஸ் குறைந்தது என்று நிம்மதியோடு அவர்கள் கிளம்ப நித்திலாவிற்கு குழந்தைகளின் நினைவு. மருத்துவமனைக்கும் வரவில்லை. வீட்டில் இருந்த வரையிலுமே குழந்தைகள் அவளை தேடி வரவில்லை என்றால் எங்கே சென்றிருப்பார் என்று யோசித்தவளுக்கு ஸ்வேதாவின் நினைவு வந்தது. ரகணத்திலா அவசர வேலையாக செல்லும் போது ஸ்ரீஜாவின் பள்ளி தொழில் ஸ்வேதாவின் வீட்டில்தான் குழந்தைகளை விட்டு செல்வது வழக்கம் என்பதால் இப்போதும் அங்கு இருப்பார்கள் என்று நித்திலா விறுவிறுவென பி பிளாக் நோக்கி ஓடி சென்றாள்.